வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இங்க என்ன கிடைக்கும் தெரியுமா? த்ரில்லிங் ஸ்டோரிஸ், மிஸ்ட்ரி வைப்ஸ் மற்றும் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். ஸோ டோன்ட் forget டு subscribe பண்ணுங்க and hit the bell icon. Thank you for your support. கோட்டையின் நிழல்கள். அத்தியாயம் 1. சாபிக்கப்பட்ட கோட்டை. கடல் மேல் குத்திக் கொண்டிருந்த ரோஷ்ப்ரூன் கோட்டை ஒரு கருங்குருதி போல தோன்றியது. அந்த கல்லுக்குள் மறந்து போன குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கேயே ஆல்ட்ரிக், தந்திரமான திருடன், மற்றும் பெர்ட்ராண்ட், சாதி இழந்த முன்னாள் வீரன், சிறையில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். முதலில் அவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் அந்த இருண்ட தனிமையில் அவர்கள் மெதுவாக நண்பர்களாக மாறினர். தப்பிக்க வேண்டும் என்ற கனவு அவர்களை இணைத்தது. அத்தியாயம் 2. இருளின் ஆண்டுகள். நாள்கள் ஒரே மாதிரியாக கரைந்து போனது. காவலர்களின் சத்தம், சங்கிலிகளின் ஒலி, பசிக்காயும் வலியும் மட்டுமே இருந்தது. பிற கைதிகள் மெதுவாக இறந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஆல்ட்ரிக் மற்றும் பெர்ட்ராண்ட் உள்ளே ஒரு தீப்பொறியை வைத்திருந்தனர். ஒரு நாள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஆசை. அத்தியாயம் 3. தடை செய்யப்பட்ட யோசனை. ஒரு இரவு ஆல்ட்ரிக் தனது சிறைச்சுவரில் ஒரு கல் தளர்ந்திருப்பதை கண்டுபிடித்தார். அதன் பின்னால் ஓர் வெற்றிடம். அவர் பெர்ட்ராண்டிடம் சொன்னார். முதலில் பெர்ட்ராண்ட் பயந்து மறுத்தார். இங்கிருந்து தப்பிப்பது கடவுளுக்கு எதிரானது என்றார். ஆனால் அந்த யோசனை இருவரின் உள்ளத்திலும் வேரூன்றியது. அவர்கள் எலும்புகள், இரும்பு துண்டுகள் கொண்டு கல் துளையிடத் தொடங்கினர். அத்தியாயம் 4. புல்லால் செய்யப்பட்ட மனிதர்கள். காவலர்களை ஏமாற்ற அவர்கள் புல்லால் மனித உருவங்களை செய்தார்கள். கிழிந்த துணிகள், தாங்கள் பிடுங்கிய முடி எல்லாம் ஒன்றாக கலந்து படுக்கையில் தூங்கும் கைதி போல காட்டினார்கள். காவலர்கள் மயங்கி சென்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் இருட்டில் கல் துளைத்துக் கொண்டிருந்தனர். அத்தியாயம் 5. நிழல்களின் இரவு. முடிவாக ஒரு மின்னலுடனான இரவில் சுரங்கம் தயார். மழை சத்தம், இடியின் முழக்கம் எல்லாம் அவர்களுக்கு மூடுபனியாக இருந்தது. சுரங்கத்தை ஊர்ந்து கடந்தனர். கோட்டையின் சுவர் கீழே கடல் முழங்கியது. தோல், மரம் கொண்டு செய்த படகு அவர்களை காத்திருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து தலையசைத்தனர். பின்னர் இருள் அவர்களை விழுங்கியது. அத்தியாயம் 6. சுதந்திரத்தின் மூச்சு. அடுத்த நாள் காலையில் நனைந்தும் காயமுற்றும் அவர்கள் கடற்கரையை அடைந்தனர். சுதந்திரம் என்று நினைத்தார்கள். ஆனால் விரைவில் உண்மை தெரிந்தது. படை வீரர்கள் அவர்களை தேடினர். கிராமவாசிகள் புகார் கொடுத்தனர். இப்போது சிறையிலிருந்து தப்பிப்பது மட்டும் போதவில்லை. நாடு முழுவதும் அவர்களை வேட்டையாடியது. அத்தியாயம் 7. இரத்தத்தின் உடன்பாடு. வாழ்வதற்காக அவர்கள் திருடவும், ஏமாற்றவும், சில சமயம் கொல்லவும் வேண்டியிருந்தது. ஆல்ட்ரிக் அதை சக்திக்கு வழியாக பார்த்தார். பெர்ட்ராண்ட் அதை பாவமாக உணர்ந்து ஒவ்வொரு இரவும் துன்பப்பட்டார். அவர்களின் நட்பு இப்போது ஒரு சங்கிலி போல இருந்தது. ஒருவரை ஒருவர் இழுத்தாலும் இருவரும் இருண்டில் விழுந்தனர். அத்தியாயம் 8. பிரிந்த பாதைகள். ஒரு இரவு கைவிடப்பட்ட பண்ணையில் அவர்கள் வாதாடினர். பெர்ட்ராண்ட் மேலும் ரத்தம் சிந்த விரும்பவில்லை. ஆல்ட்ரிக் அவரை பலவீனன் என்று சாடினார். கைகள் உயர்ந்தன, ஆனால் அடியில்லை. மறுநாள் காலை அவர்கள் பிரிந்தனர். தப்பியோடிய நட்பு சிதறிவிட்டது. அத்தியாயம் 9. ஆண்டுகள் கழித்து சந்திப்பு. ஆண்டுகள் ஓடின. பெர்ட்ராண்ட் கிராமங்களிலிருந்து கிராமங்களுக்கு அலைந்து முதுமையில் வாடினார். ஆல்ட்ரிக் கொள்ளைக்காரனாக, பின்னர் தலைவனாக உயர்ந்தார். ஆனாலும் கடந்த காலத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. ஒரு இரவு பழுதடைந்த மதுக்கடையில் அவர்கள் மீண்டும் சந்தித்தனர். அவர்களின் பார்வை மட்டும் போதும், சொல்லத் தேவையில்லை. அத்தியாயம் 10. நிரந்தர வருத்தம். அவர்கள் புரிந்து கொண்டனர். சுதந்திரம் அவர்களின் சிறைதான். ரோஷ்ப்ரூன் கோட்டை, அவர்கள் சபித்த அந்த சிறை, இப்போது ஒரு தங்கும் இடம் போல நினைந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டபடி அவர்கள் மனதில் ஒரே உணர்வு. அங்கேயே இறந்திருக்க கூடாது. இப்படி உயிரோடு நிழல்களாக வாழ வேண்டியதில்லை.